பாருங்களேன். சரி சொல்லுமா. அதுக்கு என்ன நாகலட்சுமி, இது உன் அண்ணனோட வீடு. இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? நீ இங்கே இரு. இந்த வீட்டுல இருக்கிற வேலைங்களை நீயும் உரிமையா பண்ண வேண்டியதானே? மாப்பிள்ள எதுவுமே சொல்லலையா நீ? அத்தை, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் அம்மாவே எல்லாமே சொல்லிட்டாங்களே. நீங்க இங்க இருக்கன்னு சொன்னது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சார் பரவாயில்ல, நான் வெளில வெயிட் பண்றேன். மேடம் சாப்பிட்டு சார். இல்ல வினய், சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எழுந்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உட்காருங்க. இல்ல சார். அட என்ன மாப்பிள்ள நீங்க? இந்த தம்பியே நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லுது. நீங்க போய் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிடுங்கிறீங்க. அத்தை இல்ல பரவாயில்ல. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க குடிங்க. அந்த பக்கமா ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. வினய், வினய், வினய் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏம்மா சாப்பிட உட்கார்ந்த பிள்ளை இப்படி எழுப்பி விட்டுட்டே என்ன ஆகும்? என்ன நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசுறீங்க? அந்த டிரைவர் என்னை விட உங்களுக்கு வசதியா போயிட்டானா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நாகு. இந்த வீட்டுல சாப்பாட்டு விஷயத்த பொறுத்த வரைக்கும் வீட்டுல உள்ளவங்க வேலைக்காரங்கன்னு வித்தியாசமே பாக்கறது இல்ல. அண்ணி, அதெல்லாம் தப்பு. பேதம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம ஒண்ணு இங்க அன்ன சத்திரம் நடத்தல. இது வீடு. இங்க யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இல்லனா எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன மித்ரா, நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்க? எனக்கு பசிக்குது. தட்டை எடுத்து வச்சு பிரியாணியை வெயி. சாப்பிடுங்க எல்லாரும். நல்லா இருக்கு பிரியாணி. இன்னும் கொஞ்சம் வெய் மாப்பிளைக்கு. சாப்பிடுங்க அவங்களுக்கே மாப்பிள்ளை. சரி, எனக்கு வெய்மா, ரொம்ப பசிக்குது. வேற என்னம்மா, எல்லாம் இந்த அத்தை பண்றத பார்த்துதான். புரியுது கார்த்தி. வினய் அவங்க ட்ரீட் பண்ண விதத்தை நீங்களே பாத்தீங்கல்ல. பாவமா வினய், எல்லார் முன்னாடி அவர் இன்சல்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தட்டோட அவர் எழுந்திருக்க வச்சுட்டாங்களே. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. விடு கார்த்தி, உன் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள நீ இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்காக அவங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமாமா? யார்தான் அவங்கள தட்டி கேக்குறது? யார்தான் அவங்க பண்றது தப்புன்னு சொல்றது? இத பாரு கார்த்தி, நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட அளவீடு பணம் மட்டும்தான். அவங்க இப்பதானப்பா வந்திருக்காங்க. பேத்தியோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே அவங்கள இப்படி ஏதாவது சொன்னா தப்பாயிடு கார்த்தி. கொஞ்ச நாள் போகட்டுப்பா. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைப்போம். சரியா? சரிம்மா. இத பாரு, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. சரியா? மித்ரா மித்ரா,
ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னம்மா கையில பக்கெட்டோட வரீங்க? அது என் துணி 4-5 கிடந்துச்சு, ஊற வச்சிருந்த துவைக்க மறந்தே போயிட்டேன். ஓ, அதான் கொஞ்சம் இதையெல்லாம் துவைச்சு காய போட்டுடுறியாமா? ம். நான் தானியாவுக்கு பால் கொடுத்துட்டு வந்துட்டுமாமா? அத குடுமா, பாலை நான் கொண்டு போய் குடுக்கறேன். குடு. ஆ. ம். மித்ரா, துணிய வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட்டுறாத, நஞ்சு போயிடும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீயே உன் கையால துவைச்சு கொடுத்துடுறியா? சரிங்கம்மா. சரி, இப்பவே துவைச்சிரு. ஏன்னா இத நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். சரிங்கம்மா, நானே கையோட போய் துவைச்சு காய போட்டுட்டு வந்துடுறேம்மா. ஆ. ம். போடி போ. நல்ல ஒரு வேலையும் செய்யாம தின்னுட்டு கொழுத்து போய் கிடக்குற. என் பொண்ணு இருந்து ஆண்டு அனுபவிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா? நீ என் பேத்திய பாத்துக்கிறதுனாலதான் என் மாப்பிள்ள என் பொண்ணோட பிரிவு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்க, நீ எங்க? இருக்குடி இருக்கு, இனிமேதான் இருக்கு உனக்கு கச்சேரி. ஏன் நான் செஞ்சா என்ன? நான் என்ன அரண்மனையில பிறந்து வளர்ந்தவளா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீ ஏன் உன்னையே தாழ்த்திக்கிற? நீ சொன்ன அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுற மித்ரா? இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உடல் உழைப்பு செய்யும் போதுதான் வலி கொடுக்கறதா இருந்துகிட்டே இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டா ரெஸ்ட் தேவைப்படும். தூங்கி எழுந்தா எல்லாமே சரியாயிடுங்க. ஆனா மனசால கஷ்டப்படுறது இருக்கே, அதுதான் ரொம்ப கஷ்டங்க. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் அந்த வலி என்ன நிம்மதியா இருக்க விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால நீங்க எனக்காக வருத்தப்பட வேண்டாம். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உங்க வேலையை போய் பாருங்க. டிரைவர், அங்க ஜவுளி கடை இருக்கு பாரு, அந்த ஓரமா நிப்பாட்டு. ம். சரி, நீ கார்லயே இருப்பா, நான் போய் ஷாப்பிங் முடிச்சிட்டு வரேன். சரிங்க. இந்த கிளவி ரொம்ப பண்ணுது. என்னது இது? இந்த கிளவி உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கு இந்த கிளவி? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அம்மா ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன பிசினஸ் விஷயமா வந்தம்மா. சரி, ஆமா நீங்க என்ன பண்ற? விண்டோக்கு ஸ்கிரீன் வாங்கலான்னு வந்தேன்டா. வாங்கிட்டு வந்தா ஒரு ஆட்டோவையும் காணும். சரி, நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறியா? அம்மா இல்லம்மா, ஃப்ரெண்டு கூட வந்தேன். மா நீ ஒன்னு பண்ண, ஆட்டோ புடிச்சு போயிட, அதான் உனக்கு நல்லது. டேய், வீடு பக்கத்துல தானடா இருக்கு, 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடலாம்டா. மாமா சொன்ன புரிஞ்சுக்கோயம்மா. ஃப்ரெண்டு பத்தி உனக்கு தெரியாது, அவன் ஒரு நச பிடிச்சவன். திரும்பி வரமா நான் இல்லன்னு வச்சுக்கோயேன், பயங்கர கடுப்பாயிடுவான். இந்த கிளம்பி வர வந்துருச்சே, கண்டுபிடிச்சிட்டா பெரிய சிக்கலாயிடும்.
டேய், என்னை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா போயிட்டான்ல? என்ன மித்ரா, எப்பவுமே காலையிலே சமையல் முடிஞ்சிரும். இப்ப என்ன இந்த நேரத்துல சமைச்சிட்டு இருக்க? எல்லாம் தானியாக்காக தாம்மா. நம்ம காலையிலேயே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடுறோம்ல, அது ஆறி போயிடுதான். சாப்பிடவே முடியலன்னு சொல்றா. அதான் நான் சூடா செஞ்சு மத்தியானம் கொண்டு வரேன்னு சொன்னேன். ம், சரிம்மா, நான் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா? டீ, காஃபி ஏதாவது? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி, ஆ? எனக்கு வேணும். மித்ரா, ஒரு நல்ல காஃபி போட்டு தரியா? ரொம்ப தலை வலிக்குது. இதோ தரேம்மா. சரி மித்ரா, நீ உன் வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீயும் வா என்னாகு. நீங்க போங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். சரி. ம். நல்லா இருக்காம்மா? நல்லா இருந்தா நானே சொல்ல மாட்டேன். ஆமா, உன் பையனும் தானியா படிக்கிற ஸ்கூல்லயா படிக்கிறான்? ஆமாம்மா. ஓ, அது ரொம்ப பெரிய ஸ்கூல் ஆச்சே. அங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு நீ பணம் வச்சிருக்கியா? அது கார்த்திக் சார் தாம்மா பணம் கட்டி அங்க படிக்க வைக்கிறாரு. ஓ, அது என்ன, 2 டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கிற? புரியலம்மா. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. இல்லம்மா, இத்தனை நாளா காந்திமதி அம்மா தான். ஏமா, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்மளுக்கு தெரிய வேண்டாம் நாம எங்க இருக்கோன்னு. இது என் பேத்திக்கு. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா அப்புறம் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. வேலைக்காரி பையன் வேலைக்கார மாதிரி தான் வளரணும், புரிஞ்சுச்சா? வேறாரும் வாழாத பெருவாழ்விது நினைத்தாலே மனமெங்கும். அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? எதுக்கு காரை நிறுத்துனீங்க? என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. ஒண்ணும் இல்ல, கார் எடுங்க. இல்ல மித்ரா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். போதும் சாமி, போதும். உங்க உதவி போதும். நீங்க இதுவரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாம் போதும்.
உங்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கார் எடுங்க போதும். அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். போற வழியில ஏதாச்சும் நல்ல ஹோட்டலா இருந்தா பார்த்து நிறுத்துங்க. ஹோட்டலா? எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ். மித்ரா, இந்த ஹோட்டல் ஓகேவா? ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு, லேட் பண்ணாதீங்க. என்ன மித்ரா நீ? முதல்ல நீ காசு எடுத்து உள்ள வை. நீ வாங்கிட்டு வந்து சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேன். இருந்த போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ, ரொம்ப அட்வான்டேஜ்ல எடுத்துக்க வேண்டாம். இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க, அது போதும். என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லாம மறைக்கிறா. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மம்மி, சாப்பிடலாம் மம்மி. எனக்கு இது உனக்கு இல்லப்பா, தானியாவுக்கு. சரிம்மா, எனக்கு பசிக்கும்ல. இரு, எடுத்து தரேன். மம்மி, என்ன மம்மி இது? வெஜிடபிள் பிரியாணி விக்ரம். இந்தா, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. தானியாக்கு மட்டும் கூட்டு பொரியல்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா மம்மி? இல்ல விக்ரம், சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதான் அம்மா உனக்கு இன்னைக்கு கடையில வாங்கிட்டு வந்தேன். அம்மா, எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணும். மம்மி, நாங்க வேணும்னா இந்த 2 சாப்பாட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ஐ ஜாலியே. விக்ரம், நீ ஒண்ணு தானியா மாதிரி இல்ல. உன் மம்மி தானியா வீட்ல வேலை பாக்குற ஒரு சாதாரண சர்வன்ட் தான். நீயும் தானியாவும் ஒண்ணு இல்ல. அவ பண்றதெல்லாம் நீயும் பண்ணணும்னு நினைக்க கூடாது, சரியா? உனக்கு இந்த சாப்பாடு தான் புடி. என்ன பாக்குற? சாப்பிடு முதல்ல. தனியா சாப்பிடு. சரி மம்மி. டேய், என்னடா இது? டேய், நான் ஒரு கட்டி கடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாதி பாட்டில் அடிச்சு முடிச்சுட்டேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிறேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய், சொல்றா. வாட்சோப்ல மாப்பிள, மணி இப்போ 10க்கு மேலே ஆச்சு. நீ புலம்ப ஆரம்பிச்சு எப்படி 2 மணி நேரத்துக்கு புலம்புவ. இப்போ ஆரம்பிச்சதா 12 மணிக்காவது போய் தூங்க முடியும். கமான், ஸ்டார்ட் பண்ணு. யோ, உனக்குலாம் என்னை பார்த்தா கிண்டலாக தெரியுதுல்ல? என் கஷ்டம், என் பெயின் உனக்கெல்லாம் காமெடியாக போச்சுல? ஐயோ மாப்பிள, அப்படியெல்லாம் இல்லை. தமாசெல்லாம் பண்ணல மாப்பிள. உனக்கு தெரியாதா, உன் மாமாவா இப்படிதான் சில சமயம் விவஸ்தையெல்லாம் பேசுன்னு. இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. ஆமாயா, நீ தமாஷ் பண்ற அளவுக்குலாம் என் லைஃப் கேவலமாக தான் போயிட்டு இருக்கு. யோ, நானே மனசு வெறுத்து போய் ஏதோ அதை வாங்கிட்டு வந்தா என்கிட்ட குடிச்சிட்டு நீ என்னைய வெறுப்பேத்துறல்ல? இருடா, இருக்கட்டும், என் பிரச்சனைலாம் நானே பாத்துக்கிறேன். போ. யோ, நான்
உன்கிட்ட இங்க அவமானப்படுறேன். என் புள்ள என்னடா அந்த வீட்டுல அவமானப்படுறேன். இந்த வீட்டு ராஜா என் புள்ள விக்ரம். ஆமா மாப்பிள்ள. பிரின்ஸ் இளவரசன். அவதிக்கா போய் இன்னொருத்த வீட்டுல வேலைக்காரி மகனா வளரணும். ஐயோ அவன் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூன்ல பிறக்க வேண்டிய சார். ஏய் சார், என் பொண்டாடி மித்ரா பண்ண தப்பு இல்ல இல்ல, நான் பண்ண தப்பால யாரோ ஒருத்தன் வீட்டுல என் புள்ள அவமானப்பட. ஏய் நீ சொல்லியா நான் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்? சொல்லியா அவன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சொல்றது தலையும் புரியல காலம் புரியல. எதுவா இருந்தாலும் விவரமா சொல்லு. ஏதோ அவமானங்கிற அப்ப நீ சொல்றதை வச்சு பார்த்தா விக்ரம யாரோ அவமானப்படுத்திருக்காங்க அதானே? என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லிட்டேன்னா சீக்கிரம் போய் படுத்து தூங்கிடலாம். சொல்லு. யோ நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீ இன்னுமே காமெடி தான் பண்ணிட்டு இருக்கியா? அடிச்சு போயா, இதெல்லாம் எனக்கு கவலை இல்லையா? என் பையனை அவமானப்படுத்திட்டாங்க, என்னால தாங்க முடியல மாம்ச. என்ன இருந்தா மாப்பிள்ள தாங்க முடியல. மாப்பிள்ள இதை பாரு, எதுவா இருந்தாலும் விவரமா சொல்றா, அப்பதான்டா நான் ஏதாவது சொல்ல முடியும். மாம்ச நீங்க நானும் மித்ராவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போனோம்யா. தானே அவங்க மட்டும் வீடு சாப்பிடுவோம் சார். என்னாச்சு? மித்ராமா பண்ணத நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. மித்ராமா பண்ணத நினைச்சா என்ன பண்ணாங்க? மித்ராமா எப்பவும் நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லஞ்ச் கட்டி கொடுப்பாங்கல்ல, ஆமா, அது ஆறி போயிடுதுன்னு சொன்னேன். அதான் அவங்க மதியம் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி சமைச்சு கொண்டு வரலையா? அதெல்லாம் கொண்டு வந்தாங்க டாடி, ஆனா எனக்கு மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. விக்ரமுக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹோட்டல்லையா? ஏ அதான் எனக்கும் தெரியல டாடி. அது மட்டும் இல்லாம விக்ரம் நீ ஒரு வேலைக்காரியோட பையன், அத மறந்துடாத. தானியாவுக்கு ஈக்குவலா நீயும் சாப்பிடாத அப்படின்னு அவங்க சொல்றாங்கப்பா. எனக்கும் கஷ்டமாயிடுச்சுப்பா. ஏன்னா எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரி தான் லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் மித்ராமா அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது டாடி. ஆனா விக்ரம் ரொம்ப பாவம், அதனாலதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாடி. நீங்களும் அந்த மாதிரி சொல்வீங்களா டாடி? ஐயோ சே டாடி போய் அப்படிலாம் சொல்லுவேனா? உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விக்ரமையும் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் நீ படிக்கிற ஸ்கூல்லயே விக்ரமையும் சேர்த்து விட்டேன். பின்ன ஏன் டாடி மித்ராமா அப்படியெல்லாம் பண்ணாங்க? விக்ரம் அவங்க அம்மா பேச்சு கேட்காம ஏதாவது குறும்பு பண்ணிருப்பான், அதனாலதான் அவங்க ஏதாவது பனிஷ் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி லஞ்ச் கொண்டு வருவாங்க. சரியா? நிஜமாவா சொல்றீங்க டாடி? ஆமாடா. மித்ராமா இன்னைக்கு விக்ரம திட்டின மாதிரி நாளைக்கு திட்ட மாட்டாங்கல்ல? சே கண்டிப்பா அவங்க திட்ட மாட்டாங்க. அதுக்கு அப்பா கேரண்டி. சரியா? இப்ப ஓகேவா? ஸ்மைல். செல்லம். சரி இப்ப அப்பா மடியில படுத்து தூங்குறியா? படுத்துக்கோ, அப்பா மடியில படுத்துக்கோ. இதனால அவங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டு இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி எல்லாம் குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க, அது அவங்க வளர்ச்சியை பாதிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரமும் தானியாவும் ஒண்ணுதான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வசதி வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்குங்க. நான் வரேன். என்னது, விக்ரமும் தானியாவும் ஒன்னா? ரொம்ப தப்பாச்சே. மாப்பிள்ள மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. இவ ஆட்டம் போட மாப்பிள்ளையே நல்ல மேடை போட்டு தராரு. முதல்ல இதுக்கு வேட்டு வைக்கணும். மாப்பிள்ள வாயாலேயே
அந்த பையன் வேலைக்காரியோட பையன்தான்னு சொல்ல வைக்கணும். அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும். மித்ரமாவ நான் இப்ப அம்மான்னு சொல்றேனா? அதுக்கு இவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கத்துறாங்க. அத்தை, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன மாப்பிள்ள இத போய் சின்ன விஷயம்னு சொல்றீங்க? என் பேத்தி ஒருத்திய வேலைக்காரின்னு இல்லாம அம்மான்னு சொல்றா. அது என்னன்னு நீங்க யாரும் கேட்காம என்ன போன்னு சொல்றீங்களா? அத்தை, இவங்கள அம்மான்னு சொன்னதுல இப்ப என்ன தப்பு? தப்புதான் மாப்பிள்ள. என் பேத்திய 10 மாசம் சுமந்து பெத்தவ ஏன் பொண்ணு. அவ உசுரோட இருக்கும்போது இவ எப்படி இன்னொருத்தி அம்மான்னு கூப்பிடலாம்? அதான் உங்க பொண்ணு இவ பிறந்த 6 மாசத்துல வேணான்னு சொல்லிட்டு போயாச்சுல்ல, அப்புறம் எப்படி அவங்கள அம்மான்னு கூப்பிடுவா? 6 வருஷமா வளர்த்தவங்களதான் அம்மான்னு கூப்பிடுவா. மாப்பிள்ள, நீங்களே இப்படி சொல்லலாமா? அதனாலதான் இவெல்லாம் இப்படி ஓவரா ஆட்டம் போடுறா. இவ மேலலாம் ஒரு குத்தமும் இல்ல, எல்லாம் உங்களை சொல்லணும். யார எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? தானியா, இனிமே இவள நீ அம்மான்னு கூப்பிட கூடாது, சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். தானியா, எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். இவள நீ இனிமே சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். முடியாது, நான் இவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் நம்மளை பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது? எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் சோஃபாவில் உக்காந்ததுக்கு நீ அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, தரையில தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க மம்மி. ஏன்னு கேட்டதுக்கு இது உங்கள் வீடு இல்லை, ஏதோ உங்கள் அப்பா கட்டின வீடு மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க மம்மி. என் அப்பா வீட்டில் தான் சோஃபாவில் உட்கார முடியுமா? சொல்லு மம்மி, நான் என் அப்பா வீட்டில் தான் உரிமையாக இருக்க முடியுமா? நீ இப்பயாவது சொல்லு, என் அப்பா யாரு? யோசிக்காதீங்க, சொல்லுங்க மம்மி. நீ சொன்னா நான் அங்கே போய் உரிமையாக இருப்பேன்ல, அது என் வீடு தானே. நான் எங்கள் அப்பா வீட்டில் என்னை யாரும் சோஃபாவில் உட்காந்துருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. அழாதீங்க மம்மி. இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? விக்ரம், அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இப்ப நாம அங்க போக முடியாது விக்ரம். பரவாயில்ல மம்மி, தூரமா இருந்தாலும் நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம். நம்ம யார்கிட்டயும் திட்டு வாங்காம இருக்கலாம்ல. விக்ரம், இப்ப நாம இருக்கிற நிலைமையில எங்கேயுமே போக முடியாது. யாரு என்ன சொன்னாலும் அது தாங்கிக்கிட்ட இந்த வீட்ல தான் இருந்து காலத்தை கழிக்கணும். புரிஞ்சுக்கோ விக்ரம். ஏன் மம்மி இங்கே இருக்கணும்? எனக்கு அப்பா இருக்காங்கல்ல, எதுக்கு இங்கே இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போவோம். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். மம்மி ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு விக்ரம், அம்மாவுக்கு எதை எப்ப செய்யணும்னு நல்லா தெரியும்.
நம்மள பிடிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ அத காதுல வாங்கிக்கிட்டு வாங்காத மாதிரி போயிடணும். படிக்கிறதுல மட்டும்தான் நீ இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன் நீங்க மட்டும் யூனிஃபார்ம் போட்டு வரீங்களா? அங்கிள் நான் போடக்கூடாதா என்ன? சரி, அங்கிளுக்கு யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லாவே இல்ல அங்கிள். நீங்க யூனிஃபார்ம் இல்லனாதான் அழகா இருப்பீங்க. என்னங்க விக்ரம், தானியா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, உண்மையா? ஆமா அங்கிள், எனக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கவே இல்ல. உங்க 2 பேரையும் நம்ப முடியாது. நான் மித்ரா மேடம் கிட்ட கேட்டுக்கிறேன். மித்ரா, இந்த யூனிஃபார்ம் எனக்கு எப்படி இருக்கு? சாரி, இந்த யூனிஃபார்ம் அந்த அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு உங்களை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன். பரவாயில்ல மித்ரா, நீ திட்டுறதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? ஆனா ஒண்ணு, நான் உன்னை கவனிச்சுட்டு வர்றதுல உனக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சரி சரி, முறைக்காதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து சீக்கிரமா வண்டியில இருங்க. போலாம் போலாம் போங்க. இருடா, இரு இரு. எங்கடா போற? என்னவோ உங்க அப்பா வீட்டு கார் மாதிரி அப்படியே ஏற போற? பெட்ரோல் விக்கிற விலைக்கு நீ கார்ல தான் ஸ்கூலுக்கு போணுமா? நீ நடந்தே போடா. விக்ரம், இத பாரு, நீ எல்லாம் காரை தொடுறதே பெரிய விஷயம். இதுல என் பேத்திக்கு சரிக்கு சமமா சொகுசு கார்ல போய் இறங்கணும்னு நினைக்கிறியா? புத்தி கெட்டு போய் நம்ம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நம்ம பையன் கஷ்டப்படுறானே. தானியா குட்டி, என் கண்ணு இல்ல, வா பாட்டு கிட்ட ஓடி வா. வா தானியா குட்டிமா, உனக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? நீங்க வந்ததுல இருந்து பேடா நிறைய பேசி பேடா ட்ரீட் பண்றீங்க. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல பாட்டி. ஐயோ தானியா செல்லம், இத பாரு, இவங்க எல்லாருமே சர்வன்ஸ். இவங்களை எல்லாம் நாம அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். இத பாரு, இல்லன்னு வெச்சுக்கோயே, அப்படியே நம்ம தலை மேல ஏறி உட்காந்துப்பாங்க. என் தங்கம், உன்கிட்ட பாட்டி பாசமா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் என்ன நீ பேட் பாட்டின்னு சொல்ற? குட் பாட்டினா எல்லார் மேலயும் பாசமா இருக்கணும். காந்திமதி பாட்டி மாதிரிதான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மேல மட்டும் பாசமா இருந்தீங்கன்னா அது எப்படி குட் ஆகும்? இல்ல தானியா கண்ணு, நீ குட்டியா இருக்கல, அதான் பாட்டி பண்ற எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, இப்போ நீ நாம எல்லாரும் ரிலேஷன்ஸ், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா அதுங்க ரெண்டும் அப்படியா சொல்லு? அதுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் நாம வைக்கணும். பாட்டி உன் நல்லதுக்கு தான் கண்ணு சொல்றேன். இத பாரு, அவங்க கூட எல்லாம் நீ சேரவே சேராத. பொண்ணையும் சேர்த்து அவங்க கெடுத்துருவாங்க. திரும்ப திரும்ப பேடா பேசாதீங்க பாட்டி. விக்ரமனுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். உங்களுக்கு 2 days முன்னாடில இருந்து தான் தெரியும். அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இத பாரு, எப்போ உனக்கு அவனை தெரிஞ்சாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க. அப்பம் பேரு தெரியாதவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது தானியா. டிரைவர், என்னப்பா வண்டியை இப்படி நிப்பாட்ற? என்னன்னு தெரியல மேடம், நானா நிறுத்தல, அதுவா நின்றுச்சு. ஐயோ, எப்படி விழ வச்சுட்டானே. ஐயோ ரத்தம். ஐயோ ஐயோ, மூக்குல ரத்தம் வருதே. மேடம் மேடம், கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம்.
மேடம் இப்போ வீட்டுக்கு போலாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் போலாங்களா? டேய் பிளான் பண்ணி என்ன கீழே தள்ள வச்சிட்டல, மாட்டாமியா போவ என்கிட்ட. ஐயோ. அண்ணி, இவனை எதுக்காக வேலைக்கு வச்சீங்க? நாசமா போவான். ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவனை நம்பி நம்ம காரையும் கொடுத்து என் பேத்தியையும் அனுப்பி வைக்கிறீங்க. அத்தை விடுங்க அத்தை, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்களே. எது மாப்பிள? இது ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் வேணும்னே தான் நான் கீழே விழணும்னு இப்படி பண்ணிருக்கான். வேணும்னே தள்ளி விட்டான் அண்ணி. இவனும் இவன் கார் ஓட்டுறது மூஞ்சும் மொகரையும். அட விடு நாகு, யாருக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு. கரெக்ட். என்னடி என்ன கரெக்ட்? அது பாட்டி பெரியவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்ட், அதுதான் சொன்னேன். அண்ணி நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, இவன் நமக்கு வேண்டாம் அண்ணி. நீங்க பேசாம வேற ஒரு நல்ல டிரைவரை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. நாகு அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். வா நீ ரெஸ்ட் எடு. வா 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 போங்க அத்தை, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நல்லா பாக்குறேன் பாரு, என் மூக்க உடைச்சிட்டு. ரொம்ப வலிக்குது. சார் நான் வேணும்லாம் பண்ணல சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கீழே விழுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இட்ஸ் ஓகே வினய், ஐ நோ யாரும் இதெல்லாம் வேணும்னே செய்ய மாட்டாங்க. கரெக்ட் தானே? அத்தை ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஓகே சார். அங்கிள் நீங்க ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க. காலையில அந்த பாட்டி எனக்கு கீழே தள்ளி விட்டாங்கல்ல, அதான் காடு ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு. என்ன விக்ரம் பேசுற நீ? இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு உன்கிட்ட மம்மி சொல்லிருக்கேன்ல. விடுங்க, சின்ன பையன் தானே. நீங்க முதல்ல கிளம்புங்க. விக்ரம் வா, ட்ரெஸ் மாத்திக்கலாம் வா. பாய் அங்கிள். பாய் பாய் விக்ரம். பாய் தானியா. மாப்ள டேய் மாப்ள, டேய் மாப்ள. ஏய் யோ, ஏன் சும்மா கத்திட்டு இருக்க? நான் அது கத்துறேனா? கூப்பிட்டா திரும்ப மாட்டேன். கூப்பிட்டேன் மாப்ள, நீ திரும்பல, அதனால தான் கத்துறேன். நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நான் என்ன யோசிச்சேன்னு உங்ககிட்ட சொல்லுமா? என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்லுவேன், என்கிட்ட தான் சொல்லணும். சொல்லு. ஏன் மாம் சார், இந்நேரம் விக்ரம் தூங்கிருப்பான்ல? விக்ரம் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிருப்பாங்க. மாம் சார், நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தினமும் கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வச்சு எனக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே போய் தூங்குவாரு. ஆனா என் நிலைமையை பார்த்தியா? என் பையன் எங்கேயோ, நான் எங்கேயோ. ஆம் சார், என் பையன் எப்ப என்கிட்ட மார்பிளையும் தோல்லையும் கை போட்டு தூங்குவானு ரொம்ப ஏக்கமா இருக்கியா? என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கேன் மாம் சார். என் பையன் பிறந்து தவழ்ந்து நடந்து முதல் தடவை பேசின எதையுமே நான் பார்க்கல. எப்பயோ பண்ண ஒரு முட்டாள்தனத்துக்காக அதுக்கு தண்டனையா நான் ஆயுஸ்க்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்யா. டே மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா எதையும் யோசிச்சு புலம்பிக்கிட்டு. உனக்கு பையன் ஞாபகம் வந்துருச்சு, நான் அதான் இப்படி பேசுகிறேன். இப்போ என்ன, ஒரு ஃபோனை போட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கு, மனசுக்கு நிம்மதியாகும்.
யோ நீ வேற கம்முன்னு இருக்கியா? அதுக்கப்புறம் மித்ரா என்ன கத்துவா. எதுக்கியா வம்பு? ஏதோ இப்பதான் என் கண்ணால அவங்க 2 பேரையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கும் நீ ஆப் வைக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லடா மாப்ள. ஏய் யோ மாம்சு, மித்ரா தான் கால் பண்றா. மித்ரா தானே கால் பண்றா? நம்ம சீஃப் மினிஸ்டர் கால் பண்ண மாதிரி பாத்துறா. எடுத்து பேசுடா. மித்ராயா கால் பண்றாயா? அதான்டா நானும் சொல்றேன், எடுத்து பேசுடா. யோ நான் கோவத்துல இருக்க போறேன். போன் எங்க? ஏய் இந்த ஹலோ மித்ரா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மித்ரா, என்னாச்சு? வர வர உங்களுக்கு ரொம்ப அலம்பல் தான். இவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அம்மா நான் கிளம்புறேன். மித்ரா, இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. தானியா கூட வீட்ல தான் இருக்கா. விக்ரம கூட்டிட்டு பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? அதான் சார், இவன் என்கிட்ட சொல்லாமலேயே டிராயிங் காம்படிஷனுக்கு நேம் கொடுத்து வச்சிருக்கான். ஓ, இன்னைக்கு காலையில தான் சொன்னான். அதான் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். மித்ரா, இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்மா. விக்ரம், வெரி குட், ஆல் தி பெஸ்டா. தேங்க் யூ பாட்டி. ஏன் தன்யா, நீ போட்டியில கலந்துக்கலையா? பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கும் டிராயிங் காம்படிஷனுக்கும் ரொம்ப தூரம். நமக்கெல்லாம் சிங்கிங் தான் வரும். ஆனா விக்ரம் சூப்பரா டிராயிங் பண்ணுவான். நீங்க வேணா பாருங்க, அவன் தான் ஜெயிப்பான். ஏ தானியா, நீயா பேசுற? எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. அப்புறம் என்ன மித்ரா, விக்ரம கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடலாம். அதான் சார் பிரச்சனையே. காம்படிஷன் இவன் ஸ்கூல்ல நடக்கல. ஓ, அப்புறம் பொள்ளாச்சியில நடக்குது சார். போக வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். வர வர இவன் ஆட்டம் ஜாஸ்தி ஆயி போயிடுச்சு சார். அட, பொள்ளாச்சி போறது என்ன பெரிய விஷயமா? நம்ம கார்லயே போயிட்டு வாங்க. இல்ல சார், நாங்க பஸ்லயே போயிட்டு வந்துடுறோம். பஸ்லயா? என்ன விளையாடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐ, கார்ல போக போறோம், அதுவும் வினய் அங்கிள் கூட. ஜாலி ஜாலி ஜாலி. விக்ரம், சூப்பரா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நல்லா டிரா பண்ணு சார். வினய், ஒரு சின்ன ஹெல்ப். விக்ரமுக்கு பொள்ளாச்சியில டிராயிங் காம்படிஷன் இருக்கா. நீங்க மித்ராவையும் விக்ரமையும் பொள்ளாச்சி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? சரிங்க சார். அங்கிள். ஏய் வாங்க வாங்க அங்கிள், போலாம். டைம் ஆயிடுச்சு. போலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை. பாத்து போயிட்டு வாங்க. பை பை. சார், ஆர்டர் ப்ளீஸ் சார். எனக்கு ஒரு காஃபி. ஓகே மேடம். சார், உங்களுக்கு? ஒரு பர்கர். ஐ, சேம் பிஞ்ச். அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே டேஸ்ட் இல்ல? அப்பா இல்ல, அங்கிள். ஓ, சாரி மேடம். சாரி சார். அப்புறம் எனக்கு ஒரு பாதாம் மில்க். எனக்கு ஒரு பாதாம். 5 minutes சார். டேய் மச்சி, இந்த சிக்கனை பாத்தியா? சிக்கன் சிக்கன் இருக்கு, கொஞ்சம் ஓல்டா இருக்க. அதனால என்ன மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டுடா. நான் ஆன்டி ஹீரோன்னு உனக்கு தெரியாதா என்ன? வினய்,
வேண்டாம். டேய் என்னடா முறைக்கிற? நீ அவளுக்கு டிரைவர் தானே? உனக்கு என்னப்பா, நல்ல காஸ்ட்லி காரை தான் ஓட்டுற. ஆனா எங்களை பாரு, ஓட்ட வண்டி காலங்கடை வண்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்ன மாதிரி காஸ்ட்லி கார்லாம் ஓட்டணும்னு ஆசை இருக்கா தானே? சார் உங்க ஆர்டர் சார். நோ மென்ஷன் சார். சார் சாப்பிட்டாச்சுன்னா கிளம்புங்க சார். எதுக்கு சார் கஸ்டமர் கிட்ட எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, நாங்க எங்கேயா சாப்பிடுறோம்? அதோ அந்த டிரைவர் தான் நல்லா சாப்பிடுறான். நல்லா குடுத்து வச்ச ஆளியா? சார் கிளம்புங்க சார். சரி போட. அப்போ வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வினி. என்ன மித்ரா? இந்த யூனிஃபார்ம் தவிர வேற ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஏன் கேக்குற? முதல்ல இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டு வாங்க. ஏன் மாத்த சொல்ற? இந்த யூனிஃபார்ம் நல்லா தானே இருக்கு. ஹலோ, சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது. ஓ, பாத்துட்டாளா? யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? சண்டை அடிதடின்னு போலீஸ் கேஸ் வரைக்கும் போகணுங்கிறீங்களா? அது எப்படி மித்ரா? உன்னை ஒருத்தன் தப்பா பேசுவான், என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆமா, சும்மா தான் இருக்கணும். நீங்க யார் எனக்காக பேச? என்ன மித்ரா, உன்னை ஒருத்தன் தப்பா பேசிட்டு இருக்கான். உன் கூட வந்த ஒரு டிரைவராவா கூட நான் கேட்க கூடாது? இது தேவையில்லாத பேச்சு. மாத்த சொன்னா மாத்துங்க. இங்க பாரு மித்ரா, உனக்கு நான் டிரைவராவோ இல்ல வேற யாராவோ இருந்துட்டு போறேன். அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட வைஃப் தான். விக்ரம் என்னோட பையன். இந்த உலகத்துல நீங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மித்ரா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கும்போது ஒன்னையோ இல்ல விக்ரம யாராவது தப்பா பேசினா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் உயிரே போனாலும் சரி, அவங்கள 2ல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இங்க பாரு மித்ரா, அதுக்காக நீ ஒண்ணு மாற வேண்டாம். என்ன நீ மன்னிக்கவும் வேண்டாம். நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி உன் விருப்பம் போலவே இருந்துக்கும். அதே மாதிரி என் விருப்பம் போல இருக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. உன்னையோ இல்ல விக்ரமையோ நினைக்காதன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? வேற நீ சொன்ன மாதிரி இந்த போலீஸ்க்கு பயந்தோ இல்ல வேற யாருக்கோ பயந்தாலாம் இந்த யூனிஃபார்ம் நான் மாத்த போல. நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாத்த போறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் ரெஸ்ட் ரூம்ல மாத்திட்டு வந்துடுறேன். வேர்க்கடலை, சூடான வேர்க்கடலை. அண்ணா 2 கடலை கொடுங்க. தரேன் சார். இன்னொன்னு கொடுங்க.
வேர்க்கடலை சூடான வேர்க்கடலை வேர்க்கடலை வேர்க்கடலை. காலையில கூட நாங்க தான் சாப்பிட்டோம். நீ எதுவும் சாப்பிடவே இல்லை, வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்ச. இந்த மித்ரா, அட குடிங்கிற, சாப்பிடு. மித்ரா சாப்பிடு மித்ரா, அட சாப்பிடு. என்ன மித்ரா, வேர்க்கலையை தோல் உரிக்காம சாப்பிட்டு இருக்க? அட நம்பியார் மாதிரி கை நிறைய எடுத்து நல்லா கசக்கி ஊதி சாப்பிடு. நீ பார், இப்படி கடலை எடுத்து நல்லா உருட்டி கசக்கி தோலெல்லாம் ஊதிட்டு அப்படி சாப்பிடணும். என்னமோ வேர்க்கலையே பார்க்காத மாதிரி சீன் போடுற. ஏய், நீ தஞ்சாவூர் பொண்ணு தானே? ஐயோ சாரிங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்ல மித்ரா, தூசி தானே, சரியா போயிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பள்ளியில் நடைபெற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்க வந்திருக்கும் நமது முன்னாள் மாவட்ட நீதிபதி நிதியரசர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசினை வென்ற வீரன் சின்னமலை பள்ளியின் மித்துலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கை தட்டுப்பா, இன்னும் 2 பிரைஸ் இருக்குல்ல. கண்டிப்பா அடுத்த பிரைஸ் உனக்கு தான், சரியா? நம்பிக்கையா இரு விக்ரம். கை தட்டு, கை தட்டு, கமான் கமான். ஓவிய போட்டியின் 2ஆம் பரிசு அறிவு சுடர் பள்ளி மாணவன் ரித்விக்கை மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம், கவலையே படாத, கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். இங்க பாரு விக்ரம், நம்ம தோத்தா கூட ஜெயிச்சவங்களுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணும், அதுதான் நல்ல பழக்கம், சரியா? கை தட்டு. முதலாம் பரிசு நம் பள்ளியின் மாணவி அஸ்மிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விக்ரம், சாரிடா, விடு. விக்ரம்,
வாங்க அங்கிள். அங்கிள் வாங்க. இல்ல மம்மி நீங்களும் வாங்க மம்மி. வாங்க அங்கிள். விக்ரம் வா போலாம், வா போலாம். இல்ல மம்மி, அங்கிளும் கூட வரட்டும், அப்பதான் நான் வருவேன். அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். இல்ல விக்ரம், அங்கிள் நீ அம்மாவோட போ, நான் இங்க இருந்தே உனக்கு கை தட்டுறேன். வாங்க அங்கிள். விக்ரம் சீக்கிரம் வாங்க. வாட் மாப்ள, பயங்கர டயர்டா இருக்க? ஹெவி ஒர்க்கா இன்னைக்கு? தெரியல மாம்ச, ஒரு மாதிரி இனிப்பும் கசப்பும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இனிப்பும் கசப்பும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரியா? ரொம்ப கேவலமா இருக்கல மாப்ள. சரி முறைக்காத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. மாம்ஸ், இன்னைக்கு நான், மித்ரா, என் பையன் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய லாங் டிரைவ் போனோம். அப்படியே கனவு மாதிரி இருந்துச்சு. சூப்பர் மாப்ள. வர வர உன்னோட மித்ரா லவ் ரெக்கவரி மிஷன்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்ட போகுது மாப்ள. கிரேட். இன்னைக்கு விக்ரம் ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. அவனுக்கு அப்பான்னு நினைச்சா என் முகம் தான் தோணுச்சா மாம்ச. என்ன அப்படியே வரைச்சு வச்சிருக்காயா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா மாம்ச? இதுக்கு தான் மாம்ச நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என் பையன் அப்பான்னு ஏன் படத்தை வரைஞ்சிருக்காயா? அதுக்கு நான், மித்ரா, விக்ரம் 3 பேர் சேர்ந்து போய் பரிசு வாங்கினோம். அப்படி இருந்துச்சு மாம்ச. ஏன் மாப்ள, நீ சொன்ன இந்த டிராவலிங்ல எங்க பார்த்தாலும் ஸ்வீட் ஸ்டால் தானே தெரியுது, கசப்பான ஐட்டம் விற்கிற கடை எங்கேயும் தெரியலையே. எல்லாமே சரிதான்யா, ஆனா விக்ரம் என்கிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆகுறது மித்ராக்கு கொஞ்சம் பிடிக்கலையா? இங்க நான் அவகிட்ட இருந்து விக்ரம் பிரிச்சுடுவோன்னு மித்ரா பயப்படுறாயா? விக்ரமா? ஐயோ உங்க அம்மாடா மாட்டிக்கிட்டோம்டாடே. யார் அந்த விக்ரம்? அது விக்ரம். என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்காத. ஐயோ, அன்னைக்கு அப்படிதான் நடு ராத்திரியில விக்ரம பாக்க போறேன்னு கிளம்பிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடானா எமோஷன் கரெக்டா அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அதாக்கா அன்னைக்கே நான் சொன்னேன் படத்துக்கு போ. டேய், மறுபடியும் விக்ரம் படம்னு என்கிட்ட கதை சொல்லாத. அதெல்லாம் இப்போ G5லே வந்துருச்சு. உண்மையை சொல்லு, யார் விக்ரம்? அதெல்லாம் பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வேலை பாக்குற கம்பெனியோட ஓனரோட பொண்ணுமா. ஓ, ஆனா அன்னைக்கு ஓனர் பையன் உன்னோட ஜாகிங் ஃப்ரெண்ட்னு சொன்னியே.
ஆமால, அப்படியா சொன்ன? அம்மா, அது அந்த ஜாகிங் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி இது. ஐயோ, தங்கச்சிக்கு எப்பரா விக்ரம்னு பேர் வைப்பாங்க? ஏ வினய், போய் சொல்றியா? ஐயோ மா, ஐயோ நான் பொய்லாம் சொல்லமா, இது செல்ல பேரு. யோ மாம்ஸ், இது எப்படி அவன் கையில மாட்டிச்சு? என் கையில மட்டும் இல்ல, உங்க அம்மா கையில மாட்டிருச்சு. அம்மா கையிலையா? யோ என்னையா சொல்ற? அம்மா பாத்துட்டாங்களா? நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். டேய், என்னடா இது? டிரைவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இந்த டிரைவர் வேலையை பார்க்கணுமாடா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மாம்ஸ், நான் உனக்கு ஏற்கனவே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன். நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. என்ன வேலை செய்யறோங்கிறத விட நான் மித்ரா கூடயும் என் பையன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது தாயா நான் பெருசா நினைக்கிறேன். இதுக்காகலாம் அதை மிஸ் பண்ண மாட்டேயா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஏதோ ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறவங்க ஏதோ வண்டி ஓனர் தான் காரை ஓட்டிட்டு இருக்கிறதா நினைப்பாங்க. இந்த டிரைவர் ட்ரெஸ்ல உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா பாவம், உங்க மனசு என்ன பாடுபடும். சொன்னா கேள்றதெல்லாம் வேணாண்டா. யோ அம்மா, நீ ஏன் இப்போ ஓவரா புளிஞ்சுக்கிட்டே இருக்க? அப்போ டிரைவர் வேலை பார்க்கறது கேவலமா நினைக்கிறியா? டேய், விதண்டாவாதம் பேசாதடா. சும்மா எதையோ சொல்லிட்டு டிரைவர் வேலை பார்க்குறான்னு தைரியம் இருந்தால் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ற பார்க்கலாம். என்னைக்காவது உங்க அப்பா அம்மா இந்த குளத்துல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுடா. மாப்பிள்ள, நினச்சி பார்க்கவே பயமா இருக்குடா. சொன்னா கேள்ற வேணாண்டா. யோ, அதெல்லாம் அம்மா கண்ணில் படாம நான் பாத்துக்கிறேன். நீ ஓவரா ஃபீல் பண்ணி உடம்ப கெடுத்துக்காத. வயசாகுதுல. பாய். சூப்பரா பண்ண. சூப்பர். விக்ரம், பாத்தியா டான்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ உன்னால எப்படி டிராயிங் பண்ண முடியுமோ தானியாவுக்கும் டான்ஸ் சூப்பரா வரும். ஹலோ, அவன் தான் டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே கை தட்டினால, நீங்க அதை பாக்கல? என்ன எல்லாரும் சேர்ந்து என் பேத்தியையும் இந்த பொடியனையும் சமமா வச்சு பேசுறீங்க? என் பேத்தி ஆடினதுல பாதி அளவுக்காவது இவன் வரைஞ்சிருப்பானா? அப்படி என்ன இவன் பெருசா வரைஞ்சு கிழிச்சிட்டான்? ஆமா, எனக்கு கூட இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. விக்ரம், நீ என்ன டிராயிங் பண்ண? என்ன வரைஞ்சிருக்க போறான்? காக்கா குருவின்னு கண்டதையும் வரைஞ்சிருப்பான். நான் அதெல்லாம் வரையல, அப்பா தான் வரைஞ்சேன். என்ன வரைஞ்ச விக்ரம்? அப்பா, விக்ரம் காந்தி கட்டவ சொல்றான். ஏய், அது தாத்தா. நான் சொன்னது அப்பா, என்னோட அப்பா. சரி. நீங்க ஏன் பாட்டி அடுத்தவங்களோட பர்சனலா எப்ப பார்த்தாலும் தலையிட்டே இருக்கீங்க? அங்கிள், நாகு, பாத்தியா, இவங்க எல்லாரும் உன்னை விட வயசுல சின்னவங்க தான். அவங்க எல்லாரும் எவ்வளவு பக்குவமா பேசுறாங்க பாத்தியா? ஆனா 4 பேர் மத்தியில நீ என்ன பேசணும்னு தெரியாம பேசுற. மித்ரா சின்ன வயசானாலும் அவ மெச்சூர்டா இருக்கா. அதனாலதான் பிரச்சனை இல்லாம போச்சு.
இதே வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என்ன வேணாலும் ஆயிருக்கும். தயவு செஞ்சு இனிமேலாவது யோசிச்சு பேசி நாகு. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. இந்த டிரைவர் பையன் பேச்சும் சரியில்லை, இதுங்க முறையும் சரியில்லையே. தப்பா இருக்கே. இத கவனிக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம், தானியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம் அங்கிள். போலாம் அங்கிள். போயிட்டு வா. பாய் பாய். பாய் மித்ரமா. பாய் பாட்டி. இந்த வினய் யார்? விக்ரம்க்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் கரெக்டா ஆஜராகி காப்பாத்துறாரு. வாங்கம்மா. சமையல் எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சிட்டேம்மா. உங்களுக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம். எல்லாரும் சாப்பிடும் போதே நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, இங்க நீ மட்டும்தான் தனியா சமைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, குக் இருக்காங்க. ஆனா நான் வீட்ல இருந்தா நானே சமைச்சிருவேன். தானியாக்கும் கார்த்திக் சாருக்கும் நான் சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா மித்ரா? ஆமாமா. இரு இரு, எங்க போற? பேசிட்டு இருக்கேன்ல. இத பாரு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. எனக்கு ஒரு டீயை போடு. இல்லம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். அதான் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாமேன்னு. பரவாயில்லம்மா, டீ போட்டு கொடுத்துட்டு குளிக்க போறேன். ஏய் இரு இரு இரு, இப்படி வா. அடுப்பு கிட்ட போகாத நீ. ஏம்மா? ஏய், இப்பதான் நீ குளிக்கவே போறியா? அப்போ குளிக்காம தான் தினமும் கிச்சன் கிட்ட வந்து சமைச்சிட்டு இருக்கியா? ஏய், உனக்கெல்லாம் சுத்த பத்தம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஐயோ, உன்னெல்லாம் கிச்சன் பக்கம் விட்டு அங்க பாரு, இந்த அண்ணிய சொல்லணும். கண்ட உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். அம்மா அம்மா, சும்மா புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்காதீங்க. நான் காலையில குளிச்சிட்டு தான் காஃபியே போடுவேன். காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. அதான் மறுபடியும் குளிச்சிட்டு வரலான்னு சொன்னேன். அவ்வளவுதான். நீங்க இந்த பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எதுக்கும் நான் ஆசைப்படுறதே இல்ல. தன்னந்தனியா யாருமே இல்லாம அனாதையா நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்டவங்க காந்திமதி அம்மா. அவங்களால தான் நான் இந்த வீட்ல வேலைக்காரியாவே இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவே இருந்தா அதுவே எனக்கு போதும். அதை தாண்டி எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. என்கிட்டயே திமிரா பேசிட்டு போறியாடி? உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். என்னையா காரை தள்ள வச்சு கீழே விழ வச்ச? இரு இரு, உன்னை இந்த வீட்டை விட்டே ஓட விடுறேன். அதுக்கப்புறமா அந்த மித்ராவை கவனிச்சுக்கிறேன்.
என்னம்மா மித்ரா, பசங்க 2 பேருக்கும் சாப்பாடா? ஆமாம்மா. ஏன் மித்ரா பயப்படுற? அதான் என் பேத்தி தானியா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஈக்குவலா உன் பையன் விக்ரமும் சாப்பிடட்டும்னு அண்ணியும் மாப்பிள்ளையும் ஒத்த கால்ல நிக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு? இங்க பாரு, இதுக்கப்புறம் என் பேத்திக்கு நீ என்ன சாப்பாடு செய்யறியோ அதையே உன் பையனுக்கும் கொடுமா, சரியா? இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? இல்லம்மா, டைம் ஆச்சு அதான். சரி நான் கிளம்புறேம்மா. மித்ரா, எங்க போற? பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கமா. அத என்கிட்ட கொடு. சாப்பாட்டை டிரைவர் கிட்ட நானே கொடுத்துடுறேன். கொடு. இல்ல, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். ஏன் பேர பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? குடு. அட குடுமா, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நாகு, அவளே அவ வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறா. நீ வேற எதுக்குமா இப்படி பேசி காயப்படுத்துற? ஐயோ இல்ல அண்ணி, தாலி முக்கியம் இல்ல. மொட்டை கழுத்தா இருந்தா அதான் என் மனசு கேட்காம அப்படி கேட்டுட்டேன். இத பாருங்க, நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. மித்ரா, என்ன மன்னிச்சுக்கோமா. இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன். நான் உண்டு, என் சாப்பாடு உண்டுன்னு இருப்பேன். ஏ மித்ரா, உன் கழுத்துல போட்டிருந்த இன்னொரு செயின் எங்கம்மா? குளிக்கிறப்போ கழட்டி போட்டோமா, மறந்துட்டேன். நான் போட்டு வந்துடுறேம்மா. நான் கொடுத்த செயினை மட்டுமாவது போட்டுக்கம்மா. போய் எடுத்து போட்டுக்க போ. சரிங்கம்மா. அது நானும் மறந்துட்டேன், அவரும் மறந்துட்டாரு. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. ஆமா, அவங்க கழட்டி கொடுத்தாங்க, சட்டப்பையில போட்டேன், அப்படியே மறந்து போயிட்டேன். ஐம் சாரி. நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இத பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ நாகு, யார வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா மித்ரா சொல்றத மட்டும் நான் சந்தேகப்படவே மாட்டேன். அவளை இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, 6 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாது. கரெக்டுமா, அததான் நானும் சொல்ல வந்தேன். அத்தை, நீங்க பண்ண டென்ஷன்ல நானே குழம்பி போயிட்டேன். தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்படுறீங்க. அவங்க மறந்துருப்பாங்க. செயின் இப்ப கிடைச்சிச்சுல அத்தை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் கிளம்புங்க முதல்ல. போங்க. தள்ளுப்பா, நானும் போறேன். அண்ணி,
டிரைவர் பாக்கெட்ல போட்டு அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா இவ ஏதோ பொய்ய சொல்லி அவனை காப்பாத்திட்டாளே. இவ எதுக்காக அவனை காப்பாத்தணும்? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டுபிடிக்கிறேன். எங்க மாப்பிள்ள போற? மித்ராவை பார்க்க தான் போறேன். அங்க நடந்த கலவரத்துல என்னால அவகிட்ட சரியா பேச கூட முடியலையா. நான் திருடலன்னு அவளுக்கு தெரியும், இருந்தாலும் என் தரப்பு நியாயத்தை சொல்லணும்ல. அதான் நான் போய் மித்ராவை பார்த்துட்டு வந்துடுறேன். குட் நைட். மித்ராவை பார்க்க போறேயா? மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள பார்த்து பார்த்து அந்த பக்கமா போ, இந்த பக்கமா போனா போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. சுத்தி போ. நாங்க போச்சு என் மாப்பிள்ளைய பார்த்து திரு அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கள, என்ன பண்ண போறேன்னு பாரு. எதுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்ல திருட்டுத்தனமா வந்து எட்டி பாக்குறீங்க. அசிங்கமா இல்ல? உங்களெல்லாம் என்ன திட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல? காலையில எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அது நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம குடிச்சிட்டு செவரேறி வந்து நிக்கிறீங்க. எனக்கு மனசு கேட்கல மித்ரா. குடிச்சிட்டு படுத்தாலும் கூட தூக்கம் தான் வரல மித்ரா. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக ஏன் தூக்கத்தை கெடுக்க வந்துட்டீங்களா? இல்லை மித்ரா, என்ன மாதிரி நீ தூங்க மறப்பேன்னு எனக்கு தெரியும். நான் தான் பார்த்தனே நீ தூக்காம கட்டிலே உட்காந்துருந்தத. ஏன் மித்ரா நம்ம 2 பேரும் தூக்கம் இல்லாம தவிச்சு கிடக்கணும்? நமக்கு என்ன பிரச்சனை மித்ரா? நம்ம வீடு இல்லையா, வசதி இல்லையா, சொந்தம் இல்லையா, இல்ல சொத்து இல்லையா? ஏன் மித்ரா இப்படி யாருமே இல்லாத மாதிரி ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும்? இந்த வீட்டுல வந்து திருட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை பார்க்கணுமா? நீ நீ வேலை தூக்கி போட்டு என் கூட வா மித்ரா. நீ நான் நம்ம பையன் அத்தை மாமான்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீட்டுல அப்படியே ராணி மாதிரி இருக்க வேண்டிய போயும் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி எதுக்கு மித்ரா இருக்கணும்? நீ வா மித்ரா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். வா மித்ரா. அந்த வீட்டுல நீங்க என்ன சந்தேகப்படுறத தாங்கிட்டு இருக்கிறத விட இந்த வீட்டுல வேலைக்காரி பட்டத்தோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் மனசு மாறதுக்கு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன். உன் பாதுகாப்புக்காகவும் நம்ம பையன் பாதுகாப்புக்காகவும் 1 மாசம் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போனீங்க. என்ன இன்னைக்கு வீட்டுல நடந்த சம்பவத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களோட வேஷம் கலைஞ்சு போச்சு வினய். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஏன் மித்ரா நான் சொல்றது நீயே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இவ்வளவு தூரம் நான் சொன்னது உங்க காதுல ஏறவே இல்லையா? வேலை செய்யற வீட்டுல இப்படி திருட மாதிரி நைட்டு நேரத்துல அதுவும் செவரேறி குதிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல போங்க. என்ன மித்ரா நீ என்ன திருடன்னு சொல்றியா?
இதுக்கு நீ அவங்க கிட்ட இவன் தான் திருடன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னா நான் அதை தான் செய்வேன். நானே திருடன்னு கத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மித்ரா, நீ ஏன் மித்ரா அப்படி பேசுற? இங்கிட்டு போங்க முதல்ல. யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க தான் திருடன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போங்க இங்க இருந்து. வினய், ஐயோ, பார்த்து. கார்த்திக் சார், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, ஒரு சிசிடிவியோ செக்யூரிட்டியோ வைக்கலாம்ல? அதையும் சார் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க சார்? சின்ன சின்ன பெட்டிக்கல்ல கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாருங்க. சிசிடிவி கேமரா இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு வேலையே இல்லையே சார். இந்நேரம் ஆளை தூக்கிட்டு வந்திருக்கலாமே. நம்ம வீட்டுல இது வரைக்கும் எதுவும் இந்த மாதிரி நடந்ததில்ல. அதனாலதான் அதை பத்தி யாருமே இன்னும் யோசிக்கல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க சார். சிசிடிவி கேமரா பத்தாது, ஒரு செக்யூரிட்டியும் போடுங்க. பாக்குறவங்களுக்கு அந்த வீட்டுல செக்யூரிட்டி இருக்காங்கன்னு பயமாவது இருக்கும்ல. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். ஓகே சார், நீங்க பயப்படாம போய் தூங்குங்க. கான்ஸ்டபிள் வெளியே தான் இருப்பாரு, விடியற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருப்பாரு. ரொம்ப நன்றி சார். சார், அந்த திருடனை சும்மா விடாதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. கண்டிப்பா மேடம், நான் சொல்லிடுறேன். அப்புறம் கான்ஸ்டபிள் நீங்க வெளியே இருங்க. மாப்ள, போலீஸ் சொன்ன மாதிரி அந்த சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க. அவனுக்கு மாசம் எவ்வளவு சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம். அவர் உன் மேல பாசம் இல்லாம இருக்க மாட்டாருடா. அவர் இங்க வந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல யார் பாத்துப்பா சொல்லு? சரிம்மா சரிம்மா, நீ எனக்கு போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வினய், இப்பெல்லாம் நீ நிறைய மாறிட்டடா. எல்லாத்துக்கும் நான் கும்புற அந்த சாமிதான் காரணம். எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். வா. மம்மி மம்மி, ஷூல சவுந்துக்குச்சு மம்மி. இதெல்லாம் முன்னாடியே பாக்குறது இல்லையா விக்ரம்? இப்படி கிளம்பும் போது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவியா? இதெல்லாம் சரியா பண்ணிட்டேன்னு நீ முன்னாடியே பாக்குறது இல்லையா மம்மி? இப்படி கிளம்பும் போதுதான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து சொல்லுவியா? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. உன் பையன் ஆச்சே மம்மி. சரி, வாய் அடிச்சது போதும், வா ஸ்கூலுக்கு போலாம். வா. நானும் வந்துட்டேன். வாங்க போலாமா? போலாம் போலாம். ஹோம்வொர்க் எல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டியா? என்ன மித்ரா, டைம் இப்ப 9 ஆயிடுச்சு, பசங்க இன்னும் ஸ்கூலுக்கு போல? ஆமா, வினய் எங்க? அவர் இன்னும் வரவே இல்ல சார், லேட் ஆயிடுச்சு. போன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. இனி அவருக்கு போன் பண்ணி அவர் வந்து பசங்களை கூட்டிட்டு போறது ரொம்ப லேட் ஆயிடும் சார். பசங்களை நானே ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறேன். ஆட்டோலயா? தேனு, வினய்க்கு போன் பண்ணு. நான் ஆல்ரெடி 5 டைம்ஸ் பண்ணிட்டேன் மாமா. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. பின்ன என்ன மாமா, தப்பே பண்ணாதவரை திருடன் சொல்லி இன்சல்ட் பண்ணா யார் தான் வேலைக்கு வருவா? அதான் இந்த வேலையே வேண்டான்னு போயிட்டாரு போல இருக்கு. சரி, டைம் ஆச்சு, கிளம்புறோம். போயிட்டு வாங்க. பை டாடி. பை கார்த்திக் சார். வினய், அது வந்துடுமா? என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்ட? குளிச்சியா இல்லையா? மா, டைம் ஆயிடுச்சுமா, நான் வந்து குளிச்சுக்கிறேன். கொடுங்க. அம்மா, எங்க அந்த ஆளு? உன் தம்பியை காணோம். அவன் 6 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டான்டா.
6 மணிக்கலாமா? ஏமா மாம்ச எனக்கு தெரியாம எது ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டாரா என்ன? ஜிம்மா நீ வேற. அவன் ஏதோ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போனான். இன்டர்வியூவா? ஏன் அத்தை, என்னாச்சு? மாப்பிள்ள, நைட் என்ன அடிச்சவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன அடிச்சவன் இதே ஹைட், இதே வெயிட், இதே வாய்ஸ், இதே மாடுலேஷன் வேற. மாப்பிள்ள, என்ன அடிச்சவன் இவன் தான். ஐயோ மேடம், அவன் இல்ல இவன், அவன் வேற, இவன் வேற. இல்ல இவன மாதிரியே தான் இருந்தான். இவனை வச்சுதான் நான் என்ன அடிச்சவனை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த பொண்ணாக்கு மூட்டை இந்த நோண்டு நோன்றாளே. ஏய், நீ எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே இருந்துதான் டியூட்டி பார்க்கணும். இனிமே நீ இங்கதான் வேலை பாக்குற. இது என்னோட ஆர்டர். எஸ் மேடம், நான் இங்கே வேலை பாக்குறேன் மேடம். தொப்பி ஒழுங்கா போடுறா. ஓகே மேடம். ஆனா இவன் பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கானே. நீ விளையாடுறியா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னா அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. மா, நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுமா? டேய், என்னடா நானும் பாக்குறேன். என்னமோ கூலிக்கு போறவ மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னு பதற. தினம் சும்மா தானே போற, அப்புறம் என்ன? மா, அதுக்காக நம்ம செய்யற வேலையில ஒரு நேர்மை வேண்டாமா? பொறுப்பே இல்லாமல இருக்க முடியும்? என்னமா நீ? வினய், நீயாடா பேசுற? பொறுப்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆமா, நான் தான் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? மா, நீ சும்மா இருமா, நான் கிளம்புறேன். வினய், முடியாது. என்ன அவசரமா இருந்தாலும் எனக்கு கோவில விட்டுட்டு தான் நீ போற. மா, ஏமா நீ இப்படி பண்ற? எனக்கு நேரம் ஆகுது. சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உன் மாமா என்னடானா ராத்திரி பகலும் வேலை வேலைன்னு போயிடுறான். எங்க போறா, என்ன வேலை பாக்குறான்னு ஒண்ணுமே புரியல. நீ என்னடானா சொந்த கம்பெனியை பாத்துக்கிற மாதிரி இப்படி பதற. நான் மட்டும் இந்த வீட்ல தனியா இருந்து அல்லோல படுறேன். ரெண்டு பேரும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறீங்க. விடிஞ்சா தூங்குற வரைக்கும் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, உன் சந்நிதியில வந்து பூ போட்டு பார்த்துட்டு நீ வாக்கு கொடுத்த தைரியத்துலதான் மித்ரா கிட்ட போய் சம்மதம் கேட்டேன். ஆனா அவ அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டா. இங்க பாத்தியா, நான் அவளுக்கு ஆசையா வாங்கி கொட்ட செயினை கூட திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. என்னம்மா உன் விளையாட்டு? மித்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான் தாயே வழி செய்யணும். இப்பதான் பூ போட்டு பார்த்தத பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்களே. அம்மா தாயே,
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலம்மா. டைம் ஆச்சு. கேட்டை க்ளோஸ் பண்ணிட போறாங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஏங்க இது என்ன ஆட்டோவாங்க? கேப்ல எல்லாம் புது புது போறதுக்கு இது காருங்க. சிட்டி டிராபிக்ல எல்லாம் இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்ட முடியும். கார்ல போனா லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் ஆட்டோலயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் குறுக்க பூந்துட்டீங்க. ஏங்க ஏங்க என்னதான் இருந்தாலும் கார்ல போற மாதிரி வருமாங்க? சாக்கு சொல்லாதீங்க. காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் கோவிலுக்கு போகாம அவாய்ட் பண்றீங்க. ஏங்க கோயிலுக்கு போறதுல அப்படி என்னங்க எனக்கு பிரச்சனை வந்துட போகுது? கோயிலுக்கு போறதை விட இப்ப ஸ்கூலுக்கு போறதுங்க ரொம்ப முக்கியம். ஹலோ அம்மா. எங்கம்மா இருக்க? இப்பதான் அம்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நாங்க ஸ்கூல்ல இருந்து நேரா கோவிலுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோமா? அதெல்லாம் தேவையில்லைம்மா. ஏமா? இல்ல, கோவில்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தேம்மா. நான் அவங்க வீட்டுக்கு போறேன். பக்கத்துல ஏதோ ஒரு ஜோசியர் இருக்காராம், அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? அம்மா. அம்மாவா? சொல்லுமா. இல்லம்மா, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லுமா. ஓ அப்படியா? ஆமா, உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது ஆமாமா, எல்லாரும் உங்களை மாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. யாரோ நியூஸ் ரீடர் என்ன மாதிரியே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஓகே ஓகேமா. ஏய், பென் பென் பென். சொல்லுங்கம்மா. நம்பர் 118. நம்பர் 118. என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க? ஓ, அப்ப நம்ம அம்மா கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா? வாங்க, உள்ள வாங்க. அடேங்கப்பா, நீங்க வீடுன்னு சொன்னதும் நான் என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். வந்து பார்த்தாதான் தெரியுது பெரிய பங்களாவெல்லாம் இருக்கு. ஆமா, இங்க யாரெல்லாம் இருக்கீங்க? இப்போ நான், என் பையன், என் தம்பி, நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவரு சென்னையில இருக்காரு, அப்பப்ப வந்துட்டு போவாரு. ஆமா, அவர் மட்டும் ஏன் சென்னையில இருக்காரு? அதான் சொன்னேனே, நாங்க சென்னைக்காரங்க, பிசினஸ் எல்லாம் சென்னையில தான். என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக 2 மாசம் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, அப்போ இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுங்க. நீங்க வீட்டை சுத்தி பாத்துட்டுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்தேன். சரிங்க. ஏங்க, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படிங்க தனியா சுத்தி பாக்குறது? இது நம்ம வீடுங்க. தயங்காம ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. என்ன இவங்க நம்மள இவ்வளவு நம்புறாங்க? இந்தாங்க, கொடுங்கம்மா.
கார்த்திக் 33 முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க. கூட பிறந்தது ஒரு பொண்ணு, அவங்களும் இப்ப உயிரோட இல்ல. தாலி கட்டுன தாரமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. வாரிசு ஒண்ணு இருக்கணும். நான் சொன்னது சரிங்களா? நீங்க சொல்றது சரிதாங்க. இதுக்கு மேல நீங்க கேக்குறத கேட்கலாம். ஐயா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாமே இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அந்த நேரம் பார்த்துதான் என்னை பாத்துக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு சந்தோஷமே திரும்ப கிடைச்சது. அவளை என்னைக்குமே நாங்க வேத்தாளாவே பார்த்ததில்ல. எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் அவளை பாக்குறோம். அவ என் பையனோட குழந்தையும் தன்னோட குழந்தையாவே பாத்துக்கிறா. அந்த பொண்ண என்னோட பையனுக்கு கட்டி வச்சு எனக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பொண்ணுதான் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஐயா. என்னோட ஆசை நிறைவேறுமா ஐயா? அந்த பொண்ணு ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குதுன்னு அது அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தாதான் கணிக்க முடியும். மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்து அதனால கூட அந்த பொண்ணு சம்மதிக்காம இருக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளை ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்ல, எல்லா கட்டமும் நல்லா இருக்கு. தோஷம்னு ஒண்ணு இருந்தாதானே பரிகாரம் பண்ண முடியும். அப்படி இல்லாத போது பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்க வீட்டுல விளக்கேத்துற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ண உங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. இத பண்ணிட்டா மித்ரா, எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். அவளை வச்சு நான் அவங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு கைமாறா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா அதனால தான் வாங்கி கொடுத்தேன். வேற ஒண்ணும் இல்ல மித்ரா. ஓ, அவ காதுல என்ன சொல்லிட்டு போனான்னு கேக்குற அதானே? அது ஒண்ணும் இல்ல, மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கலையே. எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யார் கூட வேணும்னாலும் பேசலாம், பழகலாம். எனக்கு என்ன, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அதுல தலையிடவும் மாட்டேன். ஆனா தேனி இந்த வீட்டு பொண்ணு. தேனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மித்ரா, நீயே என்ன போய் இப்படி நினைக்கிற? நான் உங்களை எதுவுமே சொல்லல, ஆனா தேனோட வயசு அப்படி. இத கொஞ்சம் பாருங்க பாருங்க. இத கார்த்திக் சார் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? சாரி மித்ரா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. மித்ரா, நீ வரல? நான் வரல. அவதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அவளை போய் கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அவ இங்கே இருந்துட்டு போட்டோம், நாம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். மித்ராமா நம்ம கூட வரணும். அவங்க வரலனா நானும் அவங்க கூட வர மாட்டேன். தானியா, அவங்க சும்மா சொல்றாங்க. மித்ராவும் நம்ம கூட தான் வருவாங்க. நிஜமாவா டாடி? அவங்க நம்ம கூட வருவாங்களா? மம்மி சொல்லுங்க மம்மி. மித்ரா,
தானியா தான் கேக்குறாள்ல, ஆமான்னு தான் பதில் சொல்லேம்மா. சொல்லுங்க மம்மி. சொல்லுங்க மம்மி. தானியா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ பிடிவாதம் பிடிச்சான்னா விடவே மாட்டா. பேசாம வரேன்னு சொல்லிடுங்க மித்ரா. மம்மி நம்மளும் போயிட்டு வரலாம் மம்மி. ப்ளீஸ் மம்மி. என்ன எல்லாரும் இவகிட்ட இவ்ளோ கெஞ்சிட்டு இருக்காங்க? இவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? சொல்லுங்க மம்மி. சரின்னு சொல்லுங்க மம்மி. மம்மி நீங்க வரலனா நானும் போக மாட்டேன். மம்மி சொல்லுங்க. சொல்லுங்க மம்மி. சரி நான் வரேன். இவ ஒரு சாதாரண வேலைக்காரி. இவ வர்றேன்னு சொன்னதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்ளோ தூரம் சந்தோஷப்படுறாங்க? இவளும் என்னவோ தான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில சம்மதிக்கிறா. என்ன விக்ரம், இன்னைக்கு நீங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போலையா? அம்மா உங்க 2 பேருக்குமே லீவா? இல்ல வினய், இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் எங்க சொந்த ஊருக்கு போறோம். ஊருக்கா? ஆமா வினய், தானியாவுக்கு பர்த்டே வருது. அப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். அதோட குலதெய்வத்துக்கும் ஒரு நேர்த்திக்கடன் வேண்டுதல் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டு வரலான்னு போறோம். இதெல்லாம் அவங்களோட பிளான். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பா நாங்க பிளான் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். கார்த்திக் சார், அப்போ வினயன்குள்ள நம்ம கூட வருவாரா? என்னது வருவானாவா? இவன் வரலனா பின்ன யாரு கார் ஓட்டுறது? இவன் கண்டிப்பா வந்தேதான் ஆகணும். எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு கார் பத்தாது, 2 கார்ல போனாதான் சரியா இருக்கும். அம்மா, இன்னொரு கார் வேணா நான் ஓட்டிட்டு வந்துடுறேன். மாப்ள நீங்க சும்மா இருங்க. நீங்க எப்படி அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வர முடியும்? அதான் செக்யூரிட்டி இருக்கான்ல. மாப்ள நாம எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அவனுக்கு என்ன வேலைங்கிற? இத பாருங்க, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டு அவனை காரை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. தேனு, வெளியே செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் வர சொல்லு. சரிங்க மாமா. போ. சார் நீங்க கூப்பிட்டத தேனு மேடம் கூப்பிட்டாங்க சார், அதான் வந்தேன் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அருண், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? கார் கிட்ட போய் அருண் பேர் சொல்லி பாருங்க. அது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண தயாரா இருக்கும் சார். உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு தானே கேட்டாரு. என்ன பில்டப் பண்றியா? மாப்பிள்ள கேட்டது கார் ஓட்ட தெரியுமான்னு மட்டும்தான். தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஆமா, இந்த புண்ணாக்கு மூட்டை பண்ணாத பில்டப் தான் நாம பண்ணிட்டோமாக்கும். காலையில இருந்து பில்டப் பண்றதே பொழப்ப வச்சுட்டு என்ன சொல்லுது? யோ என்ன என்ன யோசிக்கிற? தெரியுமா தெரியாதா? நீங்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டதால எனக்கு தெரியுங்கிறது தெரியும்னு சொல்றேன் மேடம். எனக்கு தெரியும் மேடம். பாப்பா இருப்பா, நீ பேசுறது எனக்கு மூச்சு வாங்குது. ஏதாவது ஒரு பதில் சொல்லு. தெரியும் தெரியும். இங்க பாரு டிரைவர், உனக்கும் தான் போற வேலை முடியறதுக்கு ஒரு 2 நாள் இல்ல அதுக்கு மேல கூட ஆகலாம். எதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. என்ன மசமசன்னு நின்னுக்கிட்டு கிளம்புங்க. நானே என் வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி சீக்கிரமா வந்துடுறேன் சார். யோ வரேன் மேடம். ஏய் விக்ரம், தானியா, நீங்க போய் இப்ப ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போங்க. போய் கிளம்புங்க. மா இருங்கம்மா, வந்துடுறேன். எனக்கு என்னமோ நீங்க என் பக்கத்துல இருந்தா நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுதுமா. அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்து நல்லது கெட்டது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா. நீங்க குடும்ப விசேஷம்லாம் யோசிக்காதீங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். நீங்க வாங்க, நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. என்னோட பேத்தி, என் பேர, அவங்க எல்லாம் யார்கிட்ட வேணாலும் ஒட்டிக்குவாங்கம்மா. பார்த்த 1 மணி நேரத்துக்குள்ளர அது அப்படியே உங்க குடும்பம் ஆயிடும். அதுக்கு இல்லம்மா, உடனே சாயங்காலமே கிளம்பணும்னு சொல்றீங்களே, அதான் யோசிக்கிறேன்.
என் பையன் வேலைக்கு போயிருக்கான், அவன்கிட்டயும் சொல்லணும். தம்பி வேற இருக்கான், சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பாக்கணும். எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப என்ன, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எதுவும் குழப்பமா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நான் ஐடியா சொல்றேன். அவ்வளவுதான். இல்லம்மா, என்னதான் போன்ல பேசினாலும் நீங்க என் கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல. சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க. நீங்க முன்னாடி கிளம்பி போங்க, நான் என் வீட்ல என்ன தோதுன்னு பாத்துட்டு பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, ஏமாத்திர மாட்டீங்களே. நான் உங்களை நம்பித்தான் போறேன். கண்டிப்பா வந்துருவேன். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரிதானே? ஆமாமா. அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க. நீ என்னமோ ஓனர் மாதிரி இங்க வந்து உக்காந்துகிட்டு இருந்தா ஊருக்கு போறவங்களோட லக்கேஜ் எல்லாம் யாரு பேக் பண்றது? டிராவலுக்கு சாப்பாடு யாரு ரெடி பண்றது? சொல்லுமா, சொல்லு, யாரு ரெடி பண்றது? அதெல்லாம் நான் தாமா பண்ணணும். சரி, அப்போ இங்க வந்து மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் கை கால் முளைச்சு தானா ரெடி ஆயிடுமோ? போ, போய் ஆக வேண்டிய வேலைய பாரு. அப்படியே இங்க வந்து சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கியே, போ. ரொம்ப தான். ஏய், என்னடா முறைக்கிற? என்னடா, உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? போடா, போடாங்கற. மித்ரா, கார் கிளீனா தானே இருக்கு? இல்ல சார், கோயிலுக்கு போறதுனால காரை நல்லா தண்ணி ஊத்தி கழுவணும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சார், இதோ நம்ம செக்யூரிட்டி அங்கிள் தான் சார். அங்குலா, ட்ராக்க நம்ம பக்கம் திருப்பிட்டானா பாவி. சார், டெய்லி இந்த மாதிரி காரில் நல்லா தண்ணி போட்டு சுத்தம் பண்ணா செக்யூரிட்டி வேலையில இருந்து டிரைவர் வேலைக்கு ப்ரமோஷனா இல்லன்னு இதோ இந்த அங்கிள் தான் சார் சொன்னாரு. நானா? செக்யூரிட்டி அண்ணா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க மேல எனக்கு ஆல்ரெடி நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வாஷ் பண்ணா டைம் ஆயிரும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து சர்வீஸ் விட்டுக்கலாம். சரியா? தானியா, விக்ரம், 2 பேர் வந்தாதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க முடியும். நான் அவங்க கூட போறேன். என்ன எல்லாரும் வினை கூடவே வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க? எப்பயும் என் கூட இருக்கிற விக்ரம் வினை கூடயே போய் ஒட்டிக்கிறானே. வினை அப்படி என்னதான் பண்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே.